வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். தினமும் நாம எத்தனையோ முடிவுகளை எடுக்கிறோம் இல்லையா? சிலது சின்னதா இருக்கும், சிலது நம்ம வாழ்க்கையே மாத்துற மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஒரு பெரிய குழப்பமான முடிவை எப்படி சிம்பிளா எடுக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான கட்டத்துல நிப்போம். எந்த பக்கம் போறது, எதை செலக்ட் பண்றதுனே தெரியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய சிக்கலான முடிவுகளை குட்டி குட்டி ஆம் அல்லது இல்லைன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்விகளா பிரிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நாம பார்க்க போற சொல்யூஷனோட முதல் ஸ்டெப் இதுதாங்க. சரி, இந்த டெக்னிக்கோட பேரு தான் டெசிஷன் ட்ரீ. தமிழ்ல சொல்லணும்னா முடிவெடுக்கும் மரம்னு சொல்லலாம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட குழப்பமான எண்ணங்களை எல்லாம் அழகா ஒரு படமா வரைஞ்சு தெளிவா புரிஞ்சுக்க உதவுற ஒரு டூல் தான் இது. இப்ப பாருங்க, நிஜ மரம் எப்படி இருக்கும்? வேர் கீழையும் கிளைகள் மேலையும் போகும். ஆனா இந்த டெசிஷன் ட்ரீ இருக்குல்ல, அது அப்படியே உல்டா. அதனால தான் இத தலைகீழ் மரம்னு சொல்றோம். இதுல வேர் மாதிரி இருக்கிற முதல் கேள்வி மேலே இருக்கும், அதுக்கப்புறம் கிளைகள் மாதிரி பதில்கள் கீழே வரும். சரி, அப்போ டெசிஷன் ட்ரீனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. இதுல முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். அதை தான் ரூட் நோட்னு சொல்றோம். அதாவது மரத்தோட வேர் மாதிரி. அந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதிலுக்கு ஏத்த மாதிரி அது கிளை கிளையா பிரியும். கடைசியா ஒவ்வொரு கிளையோட முனையிலையும் ஒரு ஃபைனல் ஆன்சர், அதாவது ஒரு முடிவு இருக்கும். அத லீஃப் நோடுன்னு சொல்றாங்க. மரத்தோட இலை மாதிரி. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யும்? வாங்க ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளே ஒரு டெசிஷன் ட்ரீய உருவாக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு புது வேலை ஆஃபர் வந்திருக்கு. இப்போ நீங்க முதல்ல எதை பாப்பீங்க? எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி? நம்ம எக்ஸாம்பிளுக்கு அது சம்பளமா இருக்கட்டும். இதுதான் நம்ம மரத்தோட வேர், அதாவது நம்மளோட ரூட் நோடு. நம்ம முதல் கேள்வி சம்பளம் 50,000க்கு மேலையா? இதுக்கு பதில் இல்லைன்னு வந்தா யோசிக்கவே வேண்டாம், முடிஞ்சது கதை. அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிடுவோம். பாருங்க, இந்த இல்லைங்கிற ஒரு கிளை நேரா ஆஃபரை நிராகரிங்கிற ஃபைனல் முடிவுக்கே போயிடுச்சு. இதுதான் நம்மளோட முதல் லீஃப் நோட். சரி, ஒருவேளை சம்பளம் 50,000க்கு மேல இருந்தா அப்போ நம்ம ஆம்ங்கிற கலைக்கு வரோம். ஆனா இங்க முடிவை முடிஞ்சிடல. இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது இது ஒரு புது டெசிஷன் நோடு. அந்த கேள்வி என்னன்னா, ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு கம்மி ஆகுமா? ஓகே, பயண நேரமும் 1 மணி நேரத்துக்குள்ள தான்னு வச்சுக்கலாம். அப்போ திரும்பவும் ஆம் பாதையில போறோம். இப்போ நாம ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். இதுவும் ஓகே, ஆனா வேலைக்கு சேரலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல அந்த முக்கியமான கேள்வி, ஆபீஸ்ல ஃப்ரீயா காஃபி கிடைக்குமா? இப்ப பாருங்க, நம்ம மரம் கிட்டப்பட்ட முடிஞ்சிருச்சு. காஃபி கிடைக்கும்னா ஆம் கிளைக்கு போய் ஆஃபரை ஏத்துக்கலான்னு முடிவெடுக்கிறோம். ஒருவேளை கிடைக்கலனா இல்லை கிளைக்கு போய் ஆஃபர் வேணான்னு முடிவு பண்றோம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான டெசிஷன் ட்ரீ ரெடி. இது நாம ஒரு சின்ன முடிவுக்காக கையால போட்ட ஒரு மரம். ஆனா இதே டெக்னிக்கை டெக்னாலஜிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் யூஸ் பண்ணும்போது அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இது யோசிச்சு பாருங்க. 10 மில்லியன், அதாவது 1 கோடிக்கும் மேலான டேட்டாவை வச்சு ஒரு டிசிஷன் ட்ரீயை உருவாக்கணும். இத்தனை தகவல்களையும் நம்மளால உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு மரத்தை வரைய முடியுமா? வாய்ப்பே இல்ல. இங்கதான் மிஷின்ஸோட தேவை வருது. இந்த இடத்துல தான் மெஷின் லேர்னிங் வேலைக்கு வருது. அது என்ன பண்ணும்னா, அந்த கோடிக்கணக்கான பழைய டேட்டாவை எல்லாம் அதுவே படிச்சு எந்த கேள்வி ரொம்ப முக்கியம், எதை முதல்ல கேட்கணும், எதை அடுத்து கேட்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடும். அப்புறம் சில நொடிகள்லே ஒரு பெரிய பெர்ஃபெக்டான டெசிஷன் ட்ரீயை உருவாக்கிடும். இதுதான் ஒரு ப்ரிடிக்டிவ் மாடல்னு சொல்றோம். சரி, இந்த மாதிரி மிஷின் உருவாக்குற டெசிஷன் ட்ரீயை வச்சு நிஜத்துல என்ன பண்ணுவாங்க? நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குவாரா மாட்டாரான்னு கணிக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன நோய் இருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு பேங்க் லோன் கொடுத்தா சரியா இருக்குமான்னு கூட முடிவு பண்ணலாம். பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான கணிப்புகள். ஓகே, இப்போ மெஷின்ஸை பத்தி பார்த்தாச்சு. திரும்பவும் நம்ம கிட்டே வருவோம். இப்போ இந்த ஐடியாவை உங்க வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெசிஷன் ட்ரீங்கிற பெரிய ஏஐ டெக்னாலஜி எல்லாம் ஒன்னும் மாயாஜாலம் இல்ல. இது நாம இயல்பா யோசிக்கிற முறைய அப்படியே எடுத்து அதை இன்னும் பிரம்மாண்டமா செய்யுது, அவ்வளவுதான். இது மனுஷனோட லாஜிக்க மெஷினால பெரிதாக்கப்பட்டது. அப்போ நீங்க அடுத்ததா எடுக்க போற ஒரு பெரிய முடிவை பத்தி யோசிங்க. அதுக்கு உங்களோட முதல் கேள்வி, உங்களுக்கான அந்த முக்கியமான முதல் கண்டிஷன் எதுவா இருக்கும்? அதுதாங்க உங்களோட ரூட் நோட்.
இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய சிக்கலான முடிவா இருந்தாலும் அது வெறும் சின்ன சின்ன கேள்விகளோட ஒரு மரம் தான். சோ அடுத்த தடவை ஒரு பெரிய குழப்பத்துல நிக்கும்போது உங்களையே கேட்டுக்கோங்க, நான் வரைய போற இந்த மரத்தோட வேர் எது? என்னோட முதல் கேள்வி என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.